ஏசம் இன்ஃபோனியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஒரு முறை சனி பெயர்ச்சி வரும்போதும் மிகுந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கும். ஏன் அப்படின்னா, சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை. ஒருத்தருக்கு ஏழரை சனி, அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம் சனி, இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அந்த 2.5 வருட காலங்கள் அவங்க நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் 3, 6, 11 இந்த இடத்துல சனி பகவான் வரும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் அவங்க நீண்ட நாள் லட்சியங்கள் நிறைவேறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். அதனாலும் ஏன்னா இது 2.5 வருடம் அப்படின்ற பட்சத்தில் அதை சனி பெயர்ச்சி அப்படின்னும் போது அதில் ஒரு பயம் கலந்த ஒரு ஆர்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மக்களிடையே ரொம்ப அதிகமாக இருக்கும். விருச்சிகம், இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா, இப்போது சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியை சஞ்சரித்து 2024 வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி 2025 மார்ச் வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியை சஞ்சரிச்சிட்ருக்கார். இப்போ அர்த்தாஷ்டம சனி விலக போகுது. இது வரைக்கும் இருந்த அவங்களுக்கு வாழ்க்கையில் இருந்த தடைகள், பிரச்சனைகள், தாயோட உடல்நிலையில் இருந்த பாதிப்பு, தாயுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள், வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள், மன நிம்மதியற்ற நிலை, எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு தடை வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த அர்த்தாஷ்டம சனியில் அவங்களுக்கு நடந்திருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே இனி மாறப்போகுது. 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிட்டு ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் அவங்க வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்படும். இருந்தாலும் 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால குழந்தைகள் உடல்நிலை பாதிப்பு, குழந்தைகளுடன் பிரச்சனைகள், குழந்தைகள் நட்பு வட்டத்தினால அவங்களுக்கு பிரச்சனைகள் வருவது, பூர்வீக சொத்து இருந்தால் அந்த பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வருவது, ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இவங்க ரெகுலராக பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. குலதெய்வம் கோயிலுக்கு ரெகுலராக மந்த்லி ஒன்ஸாவது இவங்க போயிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த ஐவி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த செயற்கை முறை குழந்தை கருத்தரிப்பு, அந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் எத்தனை முறை இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். அதனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நார்மலாக கிடைக்கிறது வேறு. நீங்கள் இந்த மாதிரி மருத்துவ உதவியால் மட்டும்தான் நீங்கள் குழந்தை பெற முடியும் அப்படின்ற நிலை வந்தால் இந்த ஒரு 2.5 காலம் அதை ஒத்தி போடுறது நல்லது. இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு இது மீண்டும் மீண்டும் தோல்விகளை தரக்கூடிய நிலை ஏற்படும். மற்றபடி பார்க்கும் பொழுது குரு பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல ராவும், 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. ஸோ மற்ற கிரகங்களும் அந்தளவுக்கு சாதகம் இல்லாத சூழல் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி விலகுவது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய நிலை இருக்குது. இப்போது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அனாதை இல்லங்களில் உள்ள குழந்தைகள் காப்பகம்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு அவங்களுக்கு அன்னதானங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு புதிய புதிய ஆடைகளெல்லாம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் இதில் இருந்து இந்த எதிர்மறையான விஷயங்கள், அதாவது சனி பெயர்ச்சியாலோ இல்லை மற்ற கிரகங்களால் வரக்கூடிய சனி பெயர்ச்சிகள் வரக்கூடிய தீய பலன்களும் நிச்சயம் குறையும். அதே நேரத்தில் தெரு நாய்கள் இருக்கு இல்லையா, தெரு நாய்களுக்கு உணவு கொடுக்குவது, இந்த மாதிரியான விஷயங்கள் பிஸ்கெட் போடலாம், இல்லை சாப்பாடு பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அந்த எதிர்மறை நேரங்களும். கோயில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதியமான் கோட்டையில் அதாவது தருமபுரி பக்கத்தில் அதியமான் கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் சொர்ண கர்ஷ்ண பைரவர், அதாவது காலபைரவர் இருக்குது. அந்த காலபைரவரை நீங்கள் ஒரு தேய்பிரை அஷ்டமியில் போயிட்டு வழிபடுறது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் இருக்கும்.